ராஜி மீனா 2 பேருமே சேர்ந்து ஒரு ரூமில் இருக்காங்க. அப்போ அங்கேருந்து வராரு சரவணன். எப்படியாச்சும் போயிட்டு தங்கமயில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பார்த்தாங்க மீனா ராஜி 2 பேருமே பார்க்குறாரு. பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஐயோ என்ன இவங்க 2 பேர் இருக்காங்க, பொண்ணு இருக்குன்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. மீனா ராஜி 2 பேருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னம்மாம்மா எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? உங்கள் தங்கமயில பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? ஆனால் அவங்க இங்கே இல்லை, நாங்கள் தான் இந்த ரூமில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பின்னாடியே கதிர் எல்லாருமே வராங்க. வந்து அவங்களும் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டு சரவணன் அங்கேருந்து ஓடுறாரு. குமாரே யோசிக்கிறாரு, எப்படியாவது அந்த பொண்ணை கடத்திடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளெல்லாம் செட் பண்ணுறாரு. செட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அந்த பொண்ணோட ரூம்லேருந்து பொண்ணை தூக்கிடுங்க. அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக ரொம்ப திமிராக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமார் ஆளெல்லாம் அனுப்புகிறாரு. அவங்க போகிறாங்க பொண்ணோட ரூம்னு சொல்லிட்டு மீனா ராஜ் 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே 2 பேர் இருக்காங்க, 2 பேரையும் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு. அதே மாதிரி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறாங்க. அடைச்சி வச்சு அப்படியே கட்டி வைக்கிறாங்க. எழுந்து பார்த்தா மீனா ராஜ் 2 பேருமே பார்க்குறாங்க. ஐயோ அக்கா நம்மளை கடத்திட்டு வந்திருக்காங்க, யாரோ எங்கேயும் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு குமார். எங்கே நீ கடத்தி வச்ச அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா ராஜி மீனா ஐயோ நான் ஒரு பொண்ணை சொன்னால் நீங்கள் எதுக்காக இவங்களை கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அந்த ரவுடிங்க எல்லாரையுமே பயங்கரமாக திட்டுறாரு. கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க 2 பேர் கயிறெல்லாம் கழட்டி விடுங்க, வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து போயிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் கயிறெல்லாம் கழட்டி விடுறாங்க. அப்படியே மீனா ராஜ் 2 பேருமே வராங்க. யாரா நீங்கள், எதுக்காக எங்களை கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டே வராங்க. பார்த்தா குமார் அப்படியே கத்துறாங்க. எதுக்காக அப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று உனக்கு இரு, கண்டிப்பாக போயிட்டு நான் அத்தை மாமா எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன், சொல்லி உன்னை மாட்டி விடுறேன் இரு. அப்போ பொண்ணை தூக்கணும்னு நினச்சி எங்கள் 2 பேரும் தூக்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பயங்கரமாக திட்டுறாங்க குமாரை. குமார் எதுவுமே பேசவே முடியல. அங்கேருந்து கோவமாக போகிறாரு. நீ போ உனக்கு இரு, நான் போயிட்டு மண்டபத்தில் எல்லாத்தையும் சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவும் சொல்கிறாங்க சரி வா அங்கே போய் சொல்லலாம், பொண்ணை தூக்கிறதுக்கு தானே ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கரமாக